இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? சரி, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தைக்கு தான் நீங்களும் நானும் மட்டும் இல்லை, இந்த உலகமே துடிச்சிட்டு இருக்குது. இந்த ஒரு வார்த்தை போதுங்க. நீ பணம் காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லாத ஒண்ணு என்ன தெரியுமா? இல்லாத ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஆறுதல் சொல்றதாங்க இந்த உலகத்துல இல்லவே இல்லை, எங்கேயுமே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்ற வார்த்தையை மிஸ் பண்ணுவீங்க பாருங்களேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லைல்ல. ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை, நமக்கு இல்லை. நம்மை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கும் இதுதான் நடக்குது. அவங்களுக்கு யாருமே இல்லை விசாரிக்கவோ. அவன் பாட அவனுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவான் தெரியுமா? அதான் அதான் பாடும்போது சொல்ல பாடும், கடைசி வரை யாரோ அப்படின்னு சொன்னது மாதிரி. அதான் அந்த கல்லறத்தோட எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் என்ன எதுன்னு கேட்க போறது இல்லை. கணவனார் இறந்து 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷமா பிள்ளைங்களை எப்படி வளர்த்துறீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை. அவ்வளவுதான், அந்த துக்கத்தை அதோட விட்டுச்சு. ஆனா நான் நம்புறேன், உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம எப்பெல்லாம் ஆறுதல் இல்லாம இந்த திருச்சபையினுடைய வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறோமோ, அப்பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். யார் அப்படின்னா, நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல், பரம ஆறுதல். அங்கே பேசுவார் தெரியுமா? யார் உனக்கு இல்லாட்டி என்னப்பா, நான் உனக்கு இருக்கேன்ப்பா, நான் உனக்கு இருக்கேன்ப்பா. நமக்கு ஏற்றது போல, நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல அப்படியே பேசி நம்மளை ஆறுதல் படுத்துற அவரை நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவாவது சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா, காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், நமக்கு ஆறுதல் நாயகன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால மட்டும்.